வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி. தனஸ்தானாதிபதி 2ஆம் இடம் என்பது திறமையை குறிப்பது. ஒரு ஜாதகரின் திறமையின் நிலை எவ்வளவு தூரம் அவன் திறமையாக இருக்கான்னு அது குறிக்கிறது. திறமை இருந்தால் பின்னாடியே பணம் வந்துடும். ஒரு ஜாதகரின் திறமை, வருமானம், இதெல்லாம் ஜாதகர்கிட்ட எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது அவருடைய ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுப்பார். 2ஆம் அதிபதி சுபத்தன்மை பெற்று, அதாவது குரு, புதன், சுக்கிரன் போன்ற, பௌர்ணமி, சந்திரன் போன்ற கிரகங்களால் சுபத்தன்மை பெற்று 6ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்தால், 2ஆம் அதிபதி சுபத்தன்மை பெற்று 6ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்தால் ஜாதகன் தன் திறமையால் கடன் வாங்கும் யோகத்தை பெற்றிருப்பான். அதாவது பேங்க்கு, வட்டி குறைவாக உள்ள பேங்க்கு அல்லது யாராவது ஒருத்தவங்க ஃபைனான்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்பு கொண்டு தன் திறமையால் பணத்தை கடன் வாங்கி அதை பெருக்கி தொழில் செய்து பெரிய வெற்றி அடைவான் தன் திறமையால். 2ஆம் அதிபதி, திறமை எனப்படும் 2ஆம் அதிபதி சுபத்தன்மை பெற்று 6ஆம் இடம் 6க்குரியவனோடு தொடர்பு கொள்ளும் போது ஜாதகன் கடன் பெற்று தன் திறமையால் குறைந்த வட்டியில் கடன் பெற்று அதை தன் திறமையால் பல மடங்காக பெருக்குவான். அதே போல 2ஆம் அதிபதி வேகத்தன்மை பெற்று, சூரியன் செவ்வாயால் வேகத்தன்மை பெற்று 6ஆம் இடம் 6க்குரியவனோடு தொடர்பில் இருந்தால் தன் திறமையால் பிறரிடம் கடன் பெற்று பிறருக்கு அதை கடன் கொடுத்து லாபம் ஈட்டுவதற்காக கடன் கொடுத்து பிரச்சனை, வம்பு, வழக்கு என சிக்கலில் மாட்டிக்கொண்டு முழிப்பான். அதே போல 2ஆம் அதிபதி பாவத்தன்மை பெற்று, சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள், இருள் கிரகங்களால் தொடர்பை பெற்று, 2ஆம் அதிபதி இருள் கிரகங்களோட தொடர்பை பெற்று பாவத்தன்மை பெற்று 6ஆம் இடம் 6க்குரியவனோடு தொடர்பில் இருக்கும்போது ஜாதகன் வறுமையால் கடன் ஆவான். திறமை குறைவால் கடன் வாங்கி அந்த கடனையும் அடைக்க முடியாமல் கடனுக்கு கடனை வாங்கி மாட்டிக்கிட்டு முழிப்பான். புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி திறமை சுபத்தன்மை பெற்றிருக்கும் போது கடன் வாங்கி வெற்றி பெறுவான். திறமை எனப்படும் 2ஆம் அதிபதி வேகத்தன்மை பெற்றிருக்கும் போது ஏதாவது உள்டான் செஞ்சு வம்பு, வழக்கு, பிரச்சனை ஆகி மாட்டிக்கும். 2ஆம் அதிபதி பாவத்தன்மை பெறும்போது, இருள் கிரகங்களால் பாவத்தன்மை பெறும்போது தன் திறமையால் கடன் வாங்கி அதை பெருக்கிறேன்னு சொல்லி சிக்கலாகி கடன்காரனாகி கடனை கட்ட முடியாம ரொம்ப கீழ்நிலைக்கு சென்று விடுவான். 2ஆம் அதிபதி சுபத்தன்மை பெறும்போது ஒரு பலன், வேகத்தன்மை பெறும்போது ஒரு பலன், மந்தத்தன்மையான பாவத்தன்மை பெறும்போது ஒரு பலன். இந்த 2ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை தொடரும்போது 6ஆம் வீட்டு விஷயங்களை கெடுப்பார். 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை தொடர்புனா தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கெடுப்பார், வீடு வாசலை கெடுப்பார். 2ஆம் அதிபதி ஏதோ ஒரு சுபத்தன்மை, ஏதோ தன்மையை பெற்று 6இல் தொடர்பு கொண்டால் கடன் விஷயங்களில் சிக்கலை ஏற்படுத்துவார். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.